அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. பார்த்திங்கன்னா சந்தை நம்மளுக்கு கேப் டவுனிலும் கூட நம்மளுக்கு 52 வாரத்தோட ஹையை நிறைய நிறுவனங்கள் வந்துட்டு பார்த்துருக்காங்க. அதில் இன்றைக்கி இன்றைய ஆட்ட நாயகன் யாரெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதை நம்ம ஏற்கனவே ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நிறுவனம் தான் வரப்போகுது அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து வியாபாரம் பண்ணாமல் நம்மளுக்கு இன்றைக்கி யார் ட்ரெண்டிங்கில் இருக்கிறாங்களோ அவர்களை நாம் எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவின் நோக்கம். இது வரைபடம் அதாவது வரைபடமே நம்ம பார்க்காம எந்த நிறுவனம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆரம்பமே அமர்க்கலாம் அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிரடியான ஆரம்பம் அப்படிங்கிறது நிஃப்டியை பொறுத்தவரை அதானி என்டர்பிரைசஸ், அதுக்கு அடுத்து வந்துட்டு ஹீரோ மோட்டார் கார்பரேஷன், அதுக்கப்புறம் பெருசாக ஒரு இம்பேக்ட் இல்லை. அது மாதிரி அதிரடியான கேப் டவுன் அப்படிங்கிறது வந்துட்டு யாருக்கு இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இன்றைக்கி தொடக்கமே பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் நம்மளுக்கு 5% டவுனில் நம்மளுக்கு இன்றைக்கி ஆரம்பமானாங்க. அப்போது நிஃப்டியும் நம்மளுக்கு முகமாக பேங்க் நிஃப்டியும் இறங்குறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அது அமைந்தது. அடுத்தது நம்மளுக்கு எஃப்என்டோ, அதுலேயும் பார்த்திங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ், டிவிஎஸ் மோட்டார்ஸ், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், ஹேவல்ஸ், ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருந்தாங்க. அப்போது இதில் நேற்றைய ஹையை கடந்தது யார் அப்படின்னு பார்க்கணும். இந்த அதானி என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நியூஸ் பேஸ்டு ஒரு இம்பேக்ட்னால நல்ல ஒரு மொமெண்டம் அப் ஆர் டவுன் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இதில் ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத இது பார்க்குறோம். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதானி என்டர்பிரைசஸ் இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இப்போ பார்த்திங்கன்னா நேற்றைய ஹை 1935, இன்றைக்கி அதற்கு மேலே தான் ஆரம்பம் மேலே 20 பைசா தான், அதுக்கு மேலே போகவே இல்லை, டவுனில் முடிஞ்சிருக்கிறாங்க. இது ஏன் நம்மளுக்கு வந்துட்டு இம்பேக்ட் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆப்ஷன் சைடில் பார்த்திங்கன்னா இதனோட இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இது 1920 ஸ்ட்ரைக் பார்த்திங்கன்னா 56 இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. இதே விலை இருக்கிற அடுத்த மணியோட ப்ரைஸை பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்காது. இப்போ இவங்க 106 ரூபா, இவங்க 81 ரூபானால இது 2 ப்ரீமியத்தை ஆட் பண்ணால ஒரு 200 ரூபா 190 ரூபா பக்கம் வருது. அப்போ ஹை ப்ரீமியம் இந்த இடத்துல இவங்க நம்மளுக்கு ஒரு இம்பேக்டட், அதாவது இன்றைக்கி இவங்க இம்பேக்டட் ஆகிறக்கும் எப்போவுமே ஒரு இம்பேக்டட் இருக்கிறக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் இதை நம்ம செய்யலாமா வேண்டாமான்னு நம்ம தவிர்க்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அடுத்து டிவிஎஸ் மோட்டார், இவங்களது பார்த்திங்கன்னா லைஃப் ஹை அப்படிங்கிறது, லைஃப் ஹைன்னு சொல்ல முடியாது, 52 வீக் ஹை அப்படின்னு எடுத்துகிட்டா 1184. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆரம்பம் பார்த்திங்கன்னா அதற்கு மேலே அந்த நிறுவனம் இன்றைக்கி என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். டிவிஎஸ் மோட்டார் பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம சொல்லியிருந்தோம் 1180, 1190க்கு ஓப்பன் லோ. அப்போ ஓப்பன் லோன்னு கொடுத்தாலே இந்த லோவை பிரேக் பண்ணுற வர ட்ரெண்ட் மேலே தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட நம்மளுக்கு 44 ரூபாய் ஏற்றம் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த 44 ரூபாய் ஏற்றம் அப்படிங்கிறது ஒரு 10 நிமிடம் டு 20 நிமிடம், அதாவது நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் ஒன்று பார்த்தீங்கன்னா இதை ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. 15 மினிட்ஸ் கேண்டிலுக்கு அப்புறம் வந்துட்டு ஏறவே இல்லை அப்படிங்கிற மாதிரி, அதாவது நேற்றைய ஒரு ஸ்கிரிப்டை நம்ம பார்க்கும்போது நம்ம அந்த 15 மினிட்ஸ்லேயே ட்ரேடு முடிக்கிற அளவுக்கு நம்ம அதில் அனுபவம் வாய்ந்தவரை போயிட்டால் நம்ம ஃபுல் டே உட்காந்து முழு நாள் உட்காந்து நம்ம மார்க்கெட்டை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. இது பார்த்திங்கன்னா 1220 கால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 9 ரூபாய் ஏற்றம், நம்மளுக்கு இவங்க 27 ரூபா, அப்போ 18 ரூபா நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கிறவங்க 9 ரூபாய் ஏற்றத்தில் இப்போ முடிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இவங்க எவ்வளோ தூரம் மேலே போனாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். நேற்றைய க்ளோஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 17 ரூபா 30 பைசா, இன்றைக்கி 37 ரூபா, அப்போ 20 ரூபா, அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 130%. அப்போ இன்றைக்கி ஓப்பன்லேருந்து பார்த்திங்கன்னா 50% ஆஃப் அப்ரிஷியேஷன் இந்த இதில் நடந்திருக்கு. அப்போ இதனுடைய தாக்கம் நீங்கள் நினச்சிருந்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். அப்போது ஒரு முதலீடு போட்டால் அதில் 50% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கலாம், இல்லை 25% கிடச்சிருக்கலாம், 5% கிடச்சிருக்கலாம். ஆனால் அது உடனடியாக ஒரு 9:30க்குள்ளே முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத இதன் மூலம் தெரிந்துக்கலாம். அப்போ அடுத்தது இன்றைக்கி முடிந்த அடிப்படையில் யார் பெர்ஃபார்மராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். டிவிஎஸ் மோட்டாரோட நாளை லெவல்ஸ் பார்த்திங்கன்னா 1220 கால் 27 ரூபாய் அப்படிங்கும்போது 1247, 1220
புட் 30 ரூபாய் அப்படிங்கும்போது 1190 இந்த ரேஞ்ச் ஒரு வால்டைல் ஜோனாக இருக்கும். இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணது 57 ரூபா வராங்க. அப்போ 1280ம் இதிலிருந்து ஒரு 60 ரூபாய் லெஸ் பண்ணால் 1160ம் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பாக இருக்கும். ஒரு வால்டைல் இருக்கக்கூடிய வாய்ப்பாகவும் அமையும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மர் அப்படின்னு பார்த்தா நிஃப்டி டவுனாக இருந்தாலும் கூட நிஃப்டியில் டைட்டன், மாருதி, அல்ட்ராடெக் சிமெண்ட், நெஸ்லே, அப்போலோ ஹாஸ்பிட்டல் இவங்க எல்லாமே ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. அதில் நெஸ்லே இந்தியா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நியர்பை லைஃப் ஹைக்கு மீண்டும் அவங்க வந்துட்டு இம்பேக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அடுத்தது ஐடிசி இன்றைக்கி 52 வீக் ஹையை அவங்க பிரேக் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக 52 வீக் ஹையை பிரேக் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. அடுத்தது இதுலேயே இந்த நிஃப்டிக்கும் எஃப்என்டோ சீரீஸ்லேயும் ரொம்ப இம்பேக்டட் இருக்குது. நிஃப்டி எஃப்என்டோ ரெண்டு பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 to 3% மேலே போகிறதில்ல, ஒரு அது அபூர்வமாக பார்க்குறது. ஆனால் எஃப்என்டோவில் பார்த்தீங்கன்னா 5% அபோவ் டெய்லியுமே ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும். ஆனால் வேல்யூம் லோவாக இருக்கும், அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோலா ஃபினான்ஸ் நம்ம நேற்று முந்தானத்தில் பார்த்துட்டே இருக்கிறோம். சோலா ஃபினான்ஸை அது இன்றைக்கி லைஃப் ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க, 52 வீக் ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க. அப்போ சோலா ஃபினான்ஸோட நமக்கு டேட்டாஸ் நம்ம பார்க்கணும். இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான். பார்த்திங்கன்னா 950 நேற்றைய க்ளோஸும் அதே தான். அப்போ ஓப்பன்லேருந்து ஒரு 3 ரூபாய் இறக்கம். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல பயணமாக இருந்தது. ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நேற்று முடிவுற்ற விலை 950, இன்றைக்கி அதே தான் ஓப்பனுக்குனா. அப்போ 970 அப்படிங்கிறது நம்மளுக்கு 52 வீக் ஹை. அதை பிரேக் பண்ணி 29 ரூபாய் ஏற்றம் நம்மளுக்கு கிடைத்துள்ளது. ஆனால் இது ப்ரீ ஓப்பனில் நடக்கலை, இது வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டோட மூமெண்ட்டில் தான் நம்மளுக்கு நடந்திருக்கு. அப்போ மூமெண்ட்டில் நடந்திருக்கு அப்படிங்கும்போது இப்போ பாருங்கள், 1000 ரூபாய் கால் 9 ரூபா 40 பைசா ப்ரீவியஸ் க்ளோஸ், இன்றைக்கி 9.40. இவங்க 100% ரிட்டனுக்கு மேலே லோலேருந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மடங்கு நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதனுடைய லெவல்ஸை நம்ம பார்க்கணும் எப்படின்ட்டு. 1000 கால் அப்படிங்கும்போது நம்மளுக்கு இப்போ 19-20 ரூபாய்க்கு க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. 1020 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லைன்னு பார்க்கணும். இல்லை 1020 பிரேக் பண்ண முடியலன்னா திருப்பியும் வந்துட்டு ஒரு 1% or 2% டவுன் ஆகக்கூடிய வாய்ப்பும் இருக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் மோட்டர் நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து எம்ஆர்எஃப், அதுவும் லைஃப் ஹை பிரேக் பண்ணியிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா அப்போலோ டயர், அதுவும் நம்மளுக்கு வந்து லைஃப் ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு நியர்பை இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது மிக எளிமையாக, அப்போ இதை வந்து நம்ம டைமிங் பிரிச்சிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 9:15 10 மணிக்குள்ளே. இதே செகண்ட் ஹாஃபோட ரேலி அப்படின்னா ஒரு 230 அபோவ். அப்போ இதில் யாரெல்லாம் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மிக மிக எளிமையாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நீங்கள் தேர்ந்தெடுக்கும்போது டெய்லியுமே ஒரு இம்பேக்ட் ஸ்டாக்கை நீங்கள் வந்து கையில் வச்சுருக்கலாம். அப்போ டெய்லி ஹீரோஸாக யார் ட்ரெண்டிங்காக இருக்கிறாங்களோ அந்த நிறுவனங்களை நீங்கள் கையகப்படுத்தி நீங்கள் வியாபாரம் செய்யறதுக்கு இம்பேக்ட் பண்ணணும். அதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்கணும். அது மே 15 துவங்குகிறது. விருப்பமுள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அந்த விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.